ரசிகனை ரசிக்கும் தலைவா எங்கே எங்கே வாராடானா கல்யாணங்கள் தான் முடிந்து என்னை ஏது செய்வாரா கைதல் தந்தேன் கண்மணி வாழ்க கடமை முடிந்தது கல்யாணமாக அடைக்கலம் என்று வந்தவள் ஆண்டவன் போலே உன் கொண்டே என்றுதான சொல்லி அல்லோ இப்படியா ஓடி வந்து கல்யாண கோலத்தோடு கல்யாணங்கள் தான் முடிந்து முத்துக்குமார தேவருமா அம்பிகையா உலகம் மாறி வீடு சென்றார் மாறி வீடு சென்ற போது குற்றாரா நீராடி முடித்து நீராடி போல வர்ண பட்டுடுத்து நீராடி கொண்டல்லவோ மண்டவனும் தேவியுமா என்னை கொண்டவனும் தேவியுமா அவர் எங்கே எங்கே வாரா மனைவியும் கல்யாணங்கள் முடிந்தது கல்யாணம் முடிந்து கைத்தலம் தந்தேன் கண்மணி வாழ்க கடமை முடிந்தது கல்யாணமாக அடைக்கலம் நீ என்று வந்தவள் வாழ்க ஆண்டவன் போல் உன் கோயில் கொண்டாட என்று பாட்டை பாடி அண்ணன் தம்பி இருவர்களும் முத்துக்குமார சுவாமிக்கு கைபிடித்து கொடுத்தார்கள் கல்யாணம் முடிந்து இப்படியாக கல்யாண கோலம் முடிந்து உலகம் வாழ் முத்துக்குமார தேவருமாக மறுவீடு சென்றார்கள் அங்கே குற்றாலம் நீராடி கோயில் குளம் என்று ஆனந்தமாக சுற்றி தெரிந்து அவர்கள் இருவேர்களுமா வாழ்ந்து வரும் வேளையிலே 7 வருடம் ஆகிறது 7 ஆண்டுகளாக ஒரு குழந்தை இல்லையே என்று முக்கியமாகவே பெருங்கவலை விட்டார் சிந்தையிலே மூலிகை முத்துக்குமார தேவர் தன் மனைவி அழைத்து அடியே உலகம்மா நமக்கு சொத்தும் சுகமும் இருக்குகிறது ஏ அம்மா ஏ முத்தம்மா நமக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தாள பிள்ளை இல்லை மண்ணிருக்கு மனை இருக்கு மண்ணிருக்கு மண்மனையாள பிள்ளை இல்லை எனக்கு வைத்த பிராணனே என்னுடைய வார்த்தையிலே ஆண்டி அழித்தே அநியாயங்கள் செய்தேன் பிச்சை கேட்டு வந்தவன் பின்னால் வர சொன்னேன் அண்ணன் கேட்டு வந்தவன் அடுத்து வர சொன்னேன் தாயில்லா பிள்ளைகளே தாயில்லா தலையில தான் கொண்டேன் புதுவூர் மாநகரத்திலே மரவர் கூலம் மாணிக்கம்மா தேவர் கூலம் பிறந்தவரா 1000 வீட்டு மரவருக்கும் அதிபதி ஆண்டு வாரா முத்துக்குமார தேவருமா அவர் மனைவி உலகம் பிள்ளை ஒன்று இல்லாமல் மனவருத்தம் கொண்டல்லவோ என்ன செய்வோம் எனக்கு ஒன்றும் புரியலை முத்துக்குமார தேவரவே 7 ஆண்டுகள் ஆகியும் நமக்கு ஒரு குழந்தை இல்லை அல்லவா நாம என்ன செய்வோம் ஏது
ஏது செய்வோம் என்று மன வருத்தங்களை கொண்டு அதற்கு என்ன செய்யலாம் என்று தன் மனைவியை கூப்பிட்டு கேட்டார். அம்மா உலகம்மாள் பார்த்தார். ஏ அத்தா முத்துக்குமார தேவர உள்ள வேடிமையான அந்த தென்காசி மாநகரத்திலே சங்கரன் கோயிலுக்கு சென்றல்லவோ குலதெய்வத்தை வணங்கியல்லோ சங்கரன் கோயிலுக்கு சென்று எங்க குலதெய்வத்தை வணங்கி வந்தமே ஆகிலும் நாமளுக்கு ஒரு பிள்ளை வரம் கிடைக்கும் அல்லவா, நிச்சயமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று அப்படியே சொன்ன போது ஆகட்டும் என்று உடனே எப்படி வருகிறாள் தெரியுமா? ஏ அப்படியாட்டும் கணவனும் மனைவியும் கை நரைத்தான் வழிபடலே மனமதில எண்ணிக்கொண்டு முத்துக்குமார தேவர் மறுநாடு கிழமையில சாப்பாடு வகைகளெல்லாம் அப்படியா எடுத்துக்கொண்டு அம்பிகையா உலகம் தலைவாரி நல்ல பூச்சூடி பூச்சூடி எங்கே வாரா புதூருல இருந்து கெட்டு சாதம் எல்லாம் எடுத்துக்கொண்டு கால்நடையா வாராங்க. அப்ப கால்நடையா வருகிற பொழுது தலைவாரி பூச்சூடி உலகம்மாள் புறப்பட்டு வருவதை பார்த்தார் எங்க ஐயா முத்துக்குமார தேவர். தன்னை அறியாமலே ஒரு பாட்டை பாடுகிறார். ஏ அம்மா ஏ உலகம்மா, நீ உடுத்திருக்க பட்டு புடவைக்கும் நீ வச்சிருக்க பூவும் பொட்டுக்கும் எப்படி இருக்குகிறது தெரியுமா? காஞ்சி பட்டு உடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து காஞ்சி பட்டு உடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளின் உன்னழகை பெற வேண்டும். திருமகளின் தென்னழகை பெற வேண்டும் பெற வேண்டும். பூம்புகார் நாயகியாம் புனிதமுள்ள கோணவதியா பூம்புகார் நாயகியாம் புனிதமுள்ள கோணவதியா கண்ணழகி போல நீயும் வாழ நானும் நினைக்கிறேனே கண்ணழகி போல நீயும் வாழ நானும் நினைக்கிறேனே சந்தனம் பூசணுமா குங்குமமும் சூடணுமா சந்தனம் பூஷணுமா குங்குமமும் சூடணுமா சந்தோஷ ஊஞ்சலிலே நீ நாட பார்க்க வேண்டும் சந்தோஷ ஊஞ்சலிலே நீ நாட பார்க்க வேண்டும். காஞ்சி பட்டுடுத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமுகளின் உன்னழகை பெற வேண்டும். மனைவி அழகை கண்டு அவ்வளவு அழகா பாடுதாரு. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளே உன் அழகை பெற வேண்டும். பூம்புகார் நாயகியாம் புனிதமுள்ள குணபதியா கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும். சந்தனம் பூஷணும் குங்குமம் சூடணும் நாம் சந்தோஷமா ஊஞ்சலில் ஆடணும்னாராம். சந்தனமும் பூசணும் குங்குமமும் பூசணும் நாம அதை சந்தோஷமா ஊஞ்சலில் ஆடணும்னாராம் என்று மறுபடியும் மகிழ்ந்து பயணத்தை தொடர்கிறார்கள். போகும் வழியிலே குயிலினுடைய இசையும் மயிலினுடைய ஆடலையும் மனது இன்ப வெள்ளத்திலே ஆகிறது. இன்ப வெள்ளத்திலே மனதையாக்கி கொண்டு போகும் வழியிலே மரம் நிழலிலே இருவேறு அமர்ந்த ஆற்றில் நீராடி
அங்கே பூத்து குலுங்கும் மலர்களை பார்த்து தன்னையே மறந்த அப்போது அதாவது தென்னை மரத்தில் இருந்து 2 சிட்டுகள் அப்படி 2 சிட்டுகள் கட்டின உலகம்மா தன்னை அறியாமல் 2 சிட்டுகள் கூடு கட்டி இருந்தன. அதை தன்னை அறியாமல் ஒரு பாட்டை பாடுகிறார். அம்பிகை உலகம்மா அவர் எப்படி பாடுகிறாள் தெரியுமா? தென்னமர சிட்டுகளே தென்னமர சிட்டுகளே தென்னமர சிட்டுகளே 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 ஆடுது பாரு மச்சான் பாரு மச்சான் பாரு மச்சான் ஆடுகிறத பாரு மச்சான் பாரு மச்சான் பாரு மச்சான் தென்னமர சிட்டுகளே தென்னமர சிட்டுகளே சிட்டுகளே ஆமாயா சிட்டுகளே சொல்லையா சிங்கரதம் தோப்பினில சிங்கரதம் சிங்கரதம் தோப்பினில 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 செவ்வாழ பூத்து குலுங்குது என்ன மச்சான் செவ்வாழ பூத்து குலுங்குது பாரு மச்சான் சொல்லு மச்சான் ஆமாய்யா செவ்வாழ பூத்து குலுங்குது பாரு மச்சான் மாமரத்மவினில மாமர தோப்பினில மாமர தோப்பினில 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 மைகள் 2 ஆடுதையே பெண்மையில பெண்மையில மைகள் 2 ஆடுது பார் பெண்மையில பெண்மையில ஆமையா பெண்மையிலையா அம்மா அம்மா உலகம் ஆட்டத்தையும் கண்டல்லவோ என் மனது நெஞ்சினில சந்தோஷம் பொங்குதம்மா இந்த கணவனும் மனைவியும் கணவனும் மனைவியும் அவர்கள் பாட்டு பாடி வாராரே மனைவியும் அழகாகவே பாடுகிறார். தென்னை மரத்தின் சிட்டுகள் 2 ஆடுது மச்சான். அந்த சிங்கரதம் தோப்பினிலே செவ்வாழை பூத்து குலுங்குது மச்சாவனாலாம் அம்மா உலகம்மா. அப்ப குமாரதேவர் சொன்னாரா, அடியே உலகம்மா, மாமர தோப்பினிலே மயில்கள் 2 ஆடுகிறது. மாமர தோப்பினிலே மயில்கள் 2 ஆடுகிறது பெண்மையில. அந்த ஆட்டத்தை கண்டு என் மனம் நெஞ்சினிலே சந்தோஷம் பொங்குது என் உலகம்மா மயிலே நாராம். உலகம்மா எப்படி சொல்லாரு, மயிலேன்னு சொன்னாராம். அப்போ சந்தோஷம் கொண்டு இருவேர்களும் ஆடி மகிழ்ந்து கோயிலுக்கு சென்று தென்காசி ஆற்றிலே குளித்து நீராடி கோயிலுக்கு சென்றார்கள். சங்கரன் கோவில் தன்னதிலே வந்து கணபதியை சுற்றி கும்பிட்டு கோயிலுக்குள்ளே சென்று சங்கரனை நாரை வேண்டிக் கொண்டு அவர்கள் ஏது செய்கிறார் தெரியுமா? ஆண்டவா பகவானே, இறைவா, நான் என்ன பாவத்தை நாமல் செய்தோம்? என் கணவர் என்ன பாவம் செய்தார்? திருமணமாகி 7 ஆண்டாகிறதே, ஏன் சுவாமி எங்களுக்கு ஏந்தும் மதளை இல்லை என்று அடுத்த ஆண்டு உலகம் முத்துக்குமாரதேவரும் கணவனும் மனைவியுமா சங்கரனை நாளிடம் மன வருத்தம் கொள்ளுவாரே. அடுத்த வருஷம் ஆலயத்துக்கு வரும்போது நான் ஒரு குழந்தையோட தான் வர வேணும் என்று கூறி தன்னை அறியாமல் முத்து முத்தா கண்ணீரை வடித்து முகங்களை சோரவிட்டு பூசாரி ஆராத்தி எடுத்து கற்பூரத்தை காட்டினார்.
தொட்டு கும்பிட்டு கொண்டு தன் முந்தான சேலையிலே காணிக்கையை முடிந்து போட்டாள். அப்போது எனக்கு குழந்தை பாக்கியம் எப்போது தருவாயோ அப்போதே இந்த காணிக்கை உன்னிடத்திலே கொண்டு வந்து செலுத்துகிறேன் என்று சொல்லி காணிக்கை எடுத்து கொண்டு வருகிறார். அப்படி கூறிக்கொண்டு சாமி கும்பிட்ட பின்பு இருவேர்களும் எங்கே வாரார் தெரியுமா? காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்தார்கள். அங்கே காணப்பட்ட சிலை வடிவத்தை கண்டு மனம் மகிழ்ந்து பின்பு தான் கொண்டு வந்த உணவை இருவேர்களும் பகிர்ந்து சாப்பிட்டார்கள். அங்க சாப்பிட்டு களைப்பாரி 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 இளைப்பாரி 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 தாம்பூலம் மோந்தான் தரித்தா தாந்தரித்தாயவே சாப்பிட்டு களைப்பாரி வீடு திரும்ப வேணும் வீடு திரும்ப வேணும் என்று அப்படியா வரப்போ உலகமா பார்த்தா எங்க 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 ஏ மச்சான் இங்க பாருங்க, அந்த கோயில் முன்னால எம்பிட்டு பொறி கடலை வச்சிருக்காங்க. அங்க பாருங்க, இந்த பொறி கடலை எனக்கு வேணும்னு கேட்டா. அப்ப மனைவி கேட்டா கணவன் என்ன இல்லைன்னு சொல்லுவாரா? யாமடா முத்துக்குமார தேவரும் உலகம்மா மேல அளவு கடந்த பாசத்தை வைத்துள்ளார். அதனாலே முத்துக்குமார தேவர் ஓடோடி வந்து அந்த பந்த நல்ல முந்தாணியில் பொறிகடலை வாங்கி கொடுத்தார். பொறிகடலை முந்தியில அப்படியா வாங்கி கொண்டு ஆட்டங்கர வரமாக ஆட்டங்கர வரமாக அப்படியா வாராரே. பொரியும் கடலையும் வாங்கி கொண்டு தன் வந்த வழியாக புறப்பட்டு முந்தியில போட்டு ஆற்றாங்கரை ஓரமாக இருவேர்களும் தண்ணீரை கண்டு பாடி வரும் குயில்களையும் ஆடி வரும் மயில்களையும் தேடி வரும் தென்றலையும் பார்த்து தன்னை அறியாமல் முத்துக்குமார தேவர் ஒரு பாட்டவே பாடினாராம். ஏ அப்பா அப்பா, எம்புட்டு மயில்கள் எம்புட்டு குயில்கள் தண்ணியிலே ஆடுறதும் பாடுறதும் தன்னை அறியாமலே அவருக்கு அதை பார்த்து பாட்டு வந்ததா. எப்படி வந்தது தெரியுமா? பாசம் பிடித்த பாறைக்கும் பார்த்து போ பெண்மையிலே. எப்படி பாசம் பாறையில வந்து பாசி பிடிச்சிருக்கோம் மாமனே, அது ஆத்துக்குள்ள இறங்கையில மனைவியை பார்த்து பாட்டு பாடி இருக்காரு. ஏ அம்மா ஏ உலகம்மா, பாசம் பிடித்த பாறையில பாசம் பிடித்த பாறையில பார்த்து போய பெண்மையில பார்த்து போய பெண்மையில பாசம் உள்ள மேடு இருக்கு பாசம் உள்ள மேல இருக்கு இருக்கு இடம் பார்த்து போமா இருக்கு இடம் பார்த்து போமா இருக்கு இடம் பார்த்து போமா பார்த்து போமா பார்த்து போமா பார்த்து போமா பார்த்து போமா. முத்துக்குமார தேவர் பாடுறா பாடுவாரா முத்துக்குமார தேவர் அவர் பாடுவாரா பாடுவாரா. பார்த்து போமா பார்த்து போமா பாடுவாரா. அம்மா ஏ உலகம்மா, பாசம் பிடித்த பாறை இருக்கும் பார்த்து போ பெண்மையிலே பாசமுள்ள மேடு சேர்ந்து இருக்கும் பார்த்து போ பெண்மையிலே நாரா. அப்ப இந்த அம்மா சொன்னாலா, அத்தா ஏ முத்துக்குமார தேவர அத்தா, நெஞ்சுக்குள்ள பாசம் இருக்கு நெஞ்சுக்குள்ள பாசம் அது நிறைந்திருக்கு ஆசை மச்சான என் ரோச மச்சான நீங்க இருக்கும் பாசத்தோட வேற மச்சான நீங்க இருக்கும் பாசப்பாறையில் ஓடி போகும் மச்சான் மச்சான். அப்படியே ஏ மச்சான்
நெஞ்சுக்குள்ள பாசம் நிறைந்து இருக்கு. என் ஆசை அத்தானே, நீங்கள் இருக்கையில பாறையிலே பாசம் அந்த பாசி, அதாவது பாசி பிடிக்கும் தெரியுமா, அதுதான் பாசம்னு எழுதியிருக்காங்க. வலுவும் பத்தியா? அப்ப நீங்க இருக்கையில பாறையில இருக்க பாசம் கூட ஓடிவிடும் அத்தானே நான் என்று இருவேரும் பாடிக்கொண்டு வந்தார்கள். சற்று தொலை தூரம் வந்த பின்பு அரச மரமும் அழகை பூங்காவனமும் கண்டு இருவேர்களும் அமர்ந்து கொண்டு அப்போது உலகம்மாள் மணல் வீடு கட்டுவது போல் இரு கையால் மணலை நீட்டி அம்மா வீடை கட்டுகிறாள். அவ வீடு கட்டி விளையாடும் வேளையிலே கணவனும் மனைவியுமாக மணலுக்குள் இந்த குச்சியை மறைத்து கிச்சு கிச்சு தாம்பளம் விளையாடுவாங்க பத்தியலா, சின்ன பிள்ளைங்க தான் விளையாடுவாங்க. அதான் அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் ஆற்றாங்கரை ஓரமாக மணலுக்குள் இந்த குச்சியை மறைத்து வைப்பேன், நீங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தன் கணவரிடம் கூறுகிறார். அப்ப அதை கண்டார் முத்துக்குமார தேவர். அம்மா உலகம்மா, உனக்கு சம்மதமே ஆனா எனக்கு சம்மதம் அம்மா, நாம இருவர்களும் விளையாடுவோம் என்று சொல்ல, அப்ப வெள்ளி குச்சியை என்ன செய்தா அம்மா ஒப்புக்கொண்ட போது அப்படி இருவேர்களுமாக மணலை அள்ளி அப்படி நல்லா கிச்சு கிச்சு தாம்பளம் விளையாடுற மாதிரி, அத்தா நான் தங்க குச்சி தரைக்குள்ள மறைத்து கொண்டேன், வெள்ளி குச்சிய விரலுக்குள்ள மறைத்துக்கொள், வைர குச்சிய வானத்தில் மறைத்துக்கொள் என்று கூறி மணலுக்குள் குச்சியை மறைத்தார்கள். முத்துக்குமார தேவர் அந்த குச்சியை தேடினார். எவ்வளவு தேடியும் குச்சியை காணல. தன் மனைவியிடம் தோல்வியை ஒப்புக்கொண்டார். பின்பு உலகம்மா ஒரு விரலாலே மணலை கிளைத்தார். மணலை கிளைத்த போது குச்சி வெளியே வந்தது. மனம் திகைத்து போனார். இருவேர்களும் விளையாடும் போது அவர் பார்த்தார் முத்துக்குமார தேவரும் உலகம்மாளும் ஏது சொல்லி வருகிறார் தெரியுமா? பகடக்காய உருட்டுவதும் உலகம்மாளும் முத்துக்குமார தேவரும் எங்கே எங்கே வாராரானா, என்ன வேணும் சொல்துரையே, என்ன வேணும் சொல்துரையே, இஷ்டம் போல கேளும் ஐயா, என்ன வேணும் சொல்துரையே, இஷ்டம் போல கேளுமை. அப்படியே 12 போட வேணும், பலித்தினம் ஜபிக்க வேணும் என்று தானே சொல்லி எல்லோ முத்துக்குமார தேவரும் அம்மாளான உலகம்மாளும் 6 12 தான் எங்கோதானே கண்டெடுத்து என்று தானே கூறிக்கொண்டு பகடையத்தான் உருட்டுவாரா, பகடையத்தான் உருட்டுவார், விளையாட்ட தொடங்குவார். அப்படியே பகடையத்தான் உருட்டும் போது முத்துக்குமார தேவர தன்னுடைய மனைவியிடம் பழைய வெடியின் தோல்வியே, தன்னுடைய மனைவி பகடையை உருட்டும் போது அம்மா உலகம்மா ஜெபித்தாள். முத்துக்குமார தேவர் பழையவெடியும் தோல்வி அடைந்தார். தோல்வி அடைந்த போது மனநிலை பாதிக்கப்பட்டது. அப்ப 3வது விளையாட்டாக தன் விளையாட்டு நடத்தும் இடத்திற்கும் அக்கறையில் உள்ள ஆலமரத்திற்கும் இந்த இடைவெளி முத்துக்குமார தேவர் முன் ஓட உலகம்மா பின்னே ஓட இருவேர்களும் பந்தயம் வைத்தார்கள். 3வது விளையாட்டு எப்படி விளையாடுறாங்க, எப்படி விளையாடுறாங்க? அதாவது அக்கறையிலும் இக்கரையிலும் ஆலமரம் இருக்குகிறது. இந்த இடையிலே உலகம்மா முன்னடக்க, முத்துக்குமார தேவர் முன்னடக்க, உலகம்மா பின்னே ஓட இருவேர்களும் ஓட்டப்பந்தயம் வைத்தார்கள். முத்துக்குமார தேவர் முன்னே சென்று வர உலகம்மா பின்னேல் சென்று வந்தார். அப்படி கணவனும் மனைவியும்மா, கணவனும் மனைவியும்மா முன்னும் பின்னும் ஓடுவானா, முன்னும் பின்னும் ஓடும் போது, முன்னும் பின்னும் ஓடும் போது பார்த்துட்டாள உலகம்மாளே.
முத்துக்குமார தேவர முன்னாலே ஓடுவாரே அம்மாளான உலகம் பின்தொடர்ந்து வாரே பின்தொடர்ந்து வரவோரே எதிராலே தெரியுதையே அத்திமரம் நோக்கியல்லோ ஓடுகின்ற வேளையில பின்னாலே நீங்கள் என்றுதான் சொன்ன போதே முத்துக்குமார தேவர அப்படியா ஒப்புக்கொண்டு அதன்படி உலகம் முன்னாலே ஓடுவாளே அவ முன்னாலே ஓடுவாளே அவர் பின்தொடர்ந்து வாராளே முத்துக்குமார தேவரவ இந்த விளையாட்டிலேயுமே உலகம்மாள் ஜெபித்தால் முத்துக்குமார தேவர் தோத்தார். அப்ப முத்துக்குமார தேவர் பார்த்தார், என்னடா வம்பா போச்சு, தன் மனைவியிடத்திலே இப்படி 2 முறையும் 3வது முறையும் தோத்து போனவே நாம் மனைவி மட்டும் ஜெபித்து கொண்டே இருக்குகிறாளே என்று முத்துக்குமார தேவர் பந்தயத்திலே தோல்வியடைந்த மனக்குழப்பத்தில் முத்துக்குமார தேவர் மௌனமாகவே இருந்தார். மௌனமாக இருக்கும் காரணத்தை புரிந்து கொண்டார். அருகாமையில் உள்ள ஆற்றாங்கரை படித்துறையிலே இருவேரும் அமர்ந்து தன் கணவனை சந்தோஷப்படுத்துகிறார். அதாவது கணவன் முகம் வாடி இருப்பதை கண்டு நாமல் தானே ஜெபித்தோம், நம் கணவர் தோர்த்து விட்டார் அல்லவா என்று மன வருத்தம் கொண்டு கணவனை சந்தோஷப்படுத்துகிறார். ஒரு மனைவி என்றால் கணவனை எப்பொழுதும் சந்தோஷம் தாமையா வச்சுக்கிடணும். அப்படி சந்தோஷப்படுத்துகிறார். அந்த நோக்கத்தில் மரத்தில் குயில் 2 பாருங்க, ஆற்றில் நீர் மீன் பாருங்க. அந்த நோக்கத்தில் மரத்தில் குயிலை பாருங்கள், ஆற்றில் நீரில் உள்ள மீனை பாருங்கள், அந்த அழகான பூந்தோட்டங்களை பாருங்கள் என்றெல்லாம் முத்துக்குமார தேவர் மனதை தேர்த்தி ஆர்த்தி அப்படி உலகம்மாள் கூறுகிறாள். அப்படி கூறும்போது உலகம்மாள் சொல்லும் வேளையிலே அவர் யாருட்டு பார்க்கலையே, எதிர்பார்த்த பேசலையே, அவர் மௌனமாக இருப்பார், மௌனமாக இருப்பாரே முத்துக்குமார தேவருமா. சொல்லியும் கேளாம முத்துக்குமார தேவர் மௌனமாகவே இருந்தார். அப்ப மௌனமா இருக்கும் போது உலகம்மாள் பார்த்தார், என்னத்தா எத்தா ஏன் நீங்க மௌனமா இருக்கும் காரணம் என்ன, நீங்க என்னோட இடத்துல கேட்டிருந்தீங்கன்னா இந்த விளையாட்டிலே நான் உங்களுக்கு விட்டு கொடுத்திருப்பேன் அல்லவா. அப்படி என்று சொல்ல அவர் பார்த்தார், அம்மா உலகம்மா, நாளை வரும் எதிர்காலத்தில் நான் ஒரு இறைவனடி சேர்ந்தேனானால் என் மரணம் அடைந்தால் நீ வேற ஒரு கணவனை திருமணம் செய்து கொள்வாயா? இப்படி கேட்காரு. நான் இறைவனடி சேர்ந்தேனானா நாளை ஒரு காலத்துல மாண்டு மடிந்து மரலோகம் சேரும் போது நீ வேற ஒரு கணவனை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டார். அதற்கு உலகம்மாள் பார்த்தாள், உங்கள் மனதிற்கு இப்படி ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. நாம் இதுவரை விளையாடிய விளையாட்டுக்கெல்லாம் காரணம், ஆனால் இப்படி ஒரு பழி சொல்லை கேட்பதற்காகவா என்னை ஆடி பாடி விளையாட வைத்தீர்கள் என்று மனம் நொந்து அப்படி வருத்தப்பட்டே கேட்கும் போது, நீங்கள் சொன்னது போல இறைவன் அருளாலே எனக்கு மரணம் கிடைத்தால் நீங்கள் வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வீர்களா என்று உலகம்மாள் கேட்டார். முத்துக்குமார தேவர், நான் இருந்தாலும் இறந்தாலும் எனக்கு மனைவி நீ மட்டும்தான். நான் இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி. ஏய் உலகம்மா, அதாவது இருந்தாலும் இறந்தாலும் எனக்கு மனைவி என்று சொன்னால் நீதான், அது அந்த ஆண்டவன் மீது ஆணையாக சொல்லுகிறேன் என்று உலகம்மாளிடத்திலே சொல்ல, என் நம்பிக்கை உலகம்மாள் தேவியுமா
அங்கும் இங்கும் சுற்றிப்பார். என் கணவா ராஜமன்னா நீங்க மாண்டு மடிந்தீரானா நான் உடன் கட்டு ஏறிடுவேன். நீங்க சேர்த்து மடிந்தீரானா நான் செவலோகம் சேர்ந்திடுவேன். நீங்க போனதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருந்து என்னையா பிரயோசனம்? ஒரு பிரயோசனமும் கிடையாதல்லவா. நான் உங்களோட உடன்கட்டை ஏறிடுவேன், உற்ற உயிரை மாய்த்திடுவேன். நான் தன்னோடு மாண்டிடுவேன், தன் உயிரே மாச்சிருவேன் என்று ஆண்டவன் மீது ஆணை என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டு கணவனும் மனைவியுமாக அப்படியே மேலப்புதூர் மாநகரத்திற்கே வருகிறார். மேலப்புதூர் மாநகரத்திலே வந்து அப்படி இருக்கக்கூடிய வேளையில மேலப்புதூர் தன்னாதியில ஒரு நாள் தனமதியில அங்க உள்ள மக்களுக்கு நோய் வாயி வருவதையா முத்துக்குமார தேவரும் ஒரு நபர் வந்தல்லவோ. மேலப்புதூர்ல மக்களுக்கெல்லாம் நோய்வாய் ஏற்பட்டது. அப்ப வாந்தி பேதி இப்படி பல நோய்கள் ஏற்படும் போது அதிலே முத்துக்குமார தேவர் ஒரு நபருக்கு வைத்தியராக வந்து மருத்துவங்கள் கொடுத்தார்கள். அந்த மருத்துவம் பலன் அளிக்கவில்லை. அந்த மருத்துவம் பலன் அளிக்காமல் முத்துக்குமார தேவரனாகப்பட்டவர் அவர் என்ன விதம் இருக்காரா? உடல் நல்ல குறைவா, மருத்துவமும் பதிலளியா, மருத்துவம் பயனளிக்காமல் அந்த முத்துக்குமார தேவர் மனக்கவலை அதிகம் கொண்டு அவர் இருக்கின்ற வகையில ஒரு நாள தனமதியிலே கருக்களில என்னை வெண்கோழி சத்தத்திலே அருணே ஊதிக்கும் ஆதித்தன் ஊதிக்கும் போது ஒரு நாள தனமதியில் 3 மணி தன்னதில 3 மணி தன்னதில தேவர் உயிரெல்லாம் பிரியுதையோ. நாளையிலே நல்லதொரு கிழமையில தன்னுடைய அதாவது உடல்நிலை குறைவாக வந்த மருத்துவம் வைத்தியன் பலன் இல்லாமல் முத்துக்குமார தேவர் அதிகாலையிலே 3 மணி தன்னதிலே சூரியன் உதிக்கவில்லை. அதாவது அந்தி காலையில அப்புறம் என்ன செய்கிறாள் தெரியுமா? அதிகாலையிலே 3 மணிக்கு முத்துக்குமார தேவரின் உயிர் பிரிந்தது. இதை பார்த்த உலகம்மா அழுகுரல் கொடுக்காமல் தன் கணவனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ செய்யக்கூடிய பணிவிடைகளை முடித்துவிட்டு அவ அனைத்தையும் செய்து தன் கணவனை முன் பக்தியோடு பத்தி வாசனை திரவியம் முதலியவைகள் அதாவது பத்தி வாசனை திரவியம் அனைத்தையும் பொருத்தி வைத்துவிட்டு பின்பு அவ வீட்டு கதவை வெளியாக பூட்டிவிட்டு அக்கம் பக்கம் யாரிடமும் சொல்லாமல் வீட்டு சாவிய என்ன செய்தா இடுப்புல சொருவி வைத்து கொண்டு அவ எப்படி வருகிறாள் தெரியுமா? ஏ வீரமங்க உலகம்மா, வீரமங்க உலகம்மா, எங்கே எங்கே வாராளா? வீரத்தோடு வாராளே, வீரத்தோடு வாராளே, விருச்ச நல்ல சடையோடு சடையோடு அம்பிகைய உலகம் மாறும் வீரத்தோடு வாரார், வீரத்தோடு வாரவோ எங்கே எங்கே வாராம்? வீடு விட்டு வாரா, வீடு விட்டு வாரவோ அந்த அலறிடும், அந்த எது அலறிடும், அலரஞ்சத்தம் காட்டிடுமா?
வைத்து கொண்டு எங்கே எங்கே வாராளானா அம்மா புதூர் மாந்தானை கடந்து கேசியாபூரம் கட்டல குடியிருப்பு அத்தனையும் தான் கடந்து அம்மா எங்கே எங்கே வாராளானா அப்படியா பயணம் வாரா செங்கோட்டை வழியாக செங்கோட்டை வழியாக வாராள உலகம்மா பாடுற நல்ல பாதை கூடி வல்லா வழியாக அத்தனையும் தான் கடந்து காட்சி மிஜாபுரமும் விட்டு எங்கே எங்கே வரா குற்றால தலமதியில வடக்க பார்த்த அருவியில குளித்து நீராடி போல வர்ண பட்டுடுத்து நீர் விளைச்சி நீராடி குற்றாலம் தான் இருந்தோ அப்படியா பயணமாக குடியிருப்பு நன்னகரம் குடியிருப்பு நன்னகரம் வழிவாத வாரா அத்தனையும் தான் கடந்து மேலரம் வழியாக ஆனை பாலம் தான் கடந்து அதிலிருந்து வாரா தென்காசி மாந்தனை கடந்து மலையாந்தேரு தன்னதற்கு தன்னதற்கு உலகம் மாறோ வாரா இறந்து மாண்டு மடிந்த கணவனை குளிப்பாட்டி வாசனை திரவியங்கள் எல்லாம் பொருத்தி வைத்து விட்டு வெளி கதவை பூட்டி விட்டு அப்படி புதுவூரு கட்டளை குடியிருப்பு தான் கடந்து இப்போ பாதை கூடி செங்கோட்டை மான் தோல்கட்டு கடந்து செங்கோட்டை மாநகரம் விட்டு பாடர் வழியாக வல்லம் விளக்கு விட்டு அப்படி குற்றாலம் காஜிமிஜா புறம் கழித்து குற்றாலம் நீராடி குளித்து கோல வர்ணப்பட்டுடுத்தி அவ குடியிருப்பு நன்னாகரம் மேலாகரம் வழியாக ஆனை பாலம் தான் கடந்து தென்காசி மாநகரம் வந்து மலையாந்தரு தன் பிறந்த இடத்திற்கே வருகிறாள். அம்மா மலையாந்தருவிலே இருக்கும் பிறந்த வீடு அடைந்த உலகம்மா தன் அண்ணன் தம்பி இருவேர்களையும் அன்போடு வரவேற்றார்கள். தங்கை உலகம்மா, உன் கணவரை அழைத்து வரவில்லையா? அவர் ஏன் வரல? அவர் உடல்நிலை எப்படி இருக்குகிறது என்று அண்ணன் தம்பி இருவேர்களும் உலகம்மாளை அமர வைத்து அப்படி விசாரித்தார்கள். உலகம்மாள் தன் கணவனுக்கு ஏற்பட்ட மரண நிலையை கூறினாள். அவர் தன்னை அறியாமல் கண்களில் கண்ணீர் வருவதை உற்று பார்த்தார்கள். அப்போ உலகம்மாள் அப்போது கூறினால், யாரு எங்களை நினைத்து கண்ணீர் வடிக்க கூடாது. உலகம்மாள் பார்த்தார், தன்னை அறியாமல் கண்ணீர் வருவதை கண்டு, அண்ணன் தம்பியர்களே, நாள ஒரு காலத்தில என் கணவனுடைய நிலைமை இந்த மாதிரி இருப்பதனால நான் உடன்கட்டை ஏறினாலும் நீங்க கண்ணீரத்தான் வடிக்க வேண்டாம், கண்ணீரத்தான் வடிக்க வேண்டாம், என்னை வடிக்க வேண்டாம், கவலை ஏதும் கொள்ள வேண்டாம்.
வேண்டாமே, அண்ணா எங்களை நினைக்க வேண்டாம் என்று உலகம் அண்ணன் தம்பி இருவேர்களை அதிர்ச்சி அடைந்தார்கள். என்ன இருக்க என்ன வார்த்தை நாம் தங்கை சொல்லுகிறாள், என்னாச்சோ ஏதாச்சோ என்று இருவேர்களும் பதவி அதிர்ச்சி அடைந்த தங்கை உலகம்மா இருந்தது உன் கணவர் மட்டும்தான். அதனாலே அம்மா இறந்தது உன் கணவர் மட்டும்தானே, கணவர் மட்டும்தானே, நீ சொல்வது உன்னையும் சேர்த்தல்லவா சொல்லுகிறாய். இறந்திருப்பது கணவர் தானே, நீ ஏனம்மா உன்னை சேர்த்து சொல்லுகிறாய், என்னம்மா காரணம் என்று கேட்க, என் கணவர் தான் கொடுத்த வாக்கு, என் கணவனுக்கு நான் கொடுத்த வாக்கு அண்ணா, அதனாலே என் கணவன் கூட நான் உடன்கட்டை ஏறப் போறேன் என்று ஏ அம்பியே உலகம்மா, உலகம்மா எங்கே எங்கே வராளா அன்புடனே இவா, நாம் கொடுத்த வாக்கை காப்பா, கொடுத்த வாக்கை காப்பா, நான் உடன்கட்டை ஏற வேணும் என்று மனதிலே எண்ணிக்கொண்டு எங்கே வராளா அம்மாளான உலகம்மா அவருக்கு மூட்டும் கட்டையில நானும் சேர்ந்து ஏற வேணும். நான் உடங்கட்ட பயணா இங்க எல்லோரும் வந்துதான் எங்க திருமணத்தை போல இருந்தோ, நான் உடங்கட்ட யாரும்போ இங்கு கண்காட்சி கொள்ளலாம் என்ன வாசி வணி அனுப்பி நீங்க அப்படியே வைக்க வேணும். நான் உடங்கட்ட யாரும்போ அதுல இருந்து ஒரு பொருள் அப்படியா வெளியில் வரும். அந்த நல்ல பொருளை நீங்க எடுத்து வணங்க வேணும். நீங்க அப்படியே வணங்கினாரா உங்களோட குடும்பங்களை நான் வாழையடி வாழையாக, நான் வாழையடி வாழையா அண்ணா வாழ வைத்து பார்ப்பேன். அண்ணா தம்பிகளே, எனக்கு எப்படி கல்யாணத்துக்கு விழா கோலமா கொண்டாடுனீங்களோ அதே போல சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து என் கணவனுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றும் போது, என் கணவன் கட்டையை தீப்பிடிக்கும் போது நான் ஒட்டங்கட்டை ஏறுவேன். உடங்கட்டை ஏறும் போது ஒரு சொட்டு கண்ணீர் வெடிக்க கூடாது, வாழ்த்தி வரங்களை சொல்லி எங்களை வழி அனுப்பி வைக்கணும். அப்படி வழி அனுப்பி வைக்கும் போது அதுல இருந்து ஒரு வெளியே வரும் ஒரு பொருள் ஒண்ணு வெளியே வரும். அந்த பொருளை எடுத்து நீங்க வணங்கி வந்தீரானா உங்க குடும்பங்களை வாழை அடி வாழையாக சீரும் சிறப்புமாக வாழ வைப்பேன் என்று சொல்ல தன் பாசத்தை கண்டு அண்ணன் தம்பி இருவேர்களும் எவ்வளவோ சொன்னாங்க. அவ்வளவு சொல்லி கேளாமல் அவர் செவி கொடுத்து கேட்கவில்லை. கடைசியா ஒரு வார்த்தை கூறினார்கள், நான் என் கணவனோடு கட்டுப்பட்டவள் என்று கூறிவிட்டு திரும்பி பார்க்காமல் அவன் எங்கே வருகிறாள் தெரியுமா, அப்படியே ஓடோடி வந்து தென்காசி மாநகரத்திலே, தென்காசி மாநகரத்தில் போட்டு வாசல் வாரா, அங்க போட்டு வாசல் சென்றவர் அதிகாரிகள் கூடியிருந்தார். அதிகாரிகள் முன்னார் அம்மா உலகமாலும் வருவதையும் பார்த்ததோரு அதிகாரி
வரத்தை தர வேணும் என்று உலகம்மா சொன்னவோ அந்த நல்ல அதிகாரியும் உலகத்தீரே யாரும் தான் யாருக்கும் தானே என்றோ இந்த அனுமதிய வழங்க மாட்டோம் உனக்கு தானே தானே என்றோ உனக்கு பிடித்ததும் பிடித்ததென்று அதிகாரியும் கூறுவா கண்டாரே உலகம்மா எங்க மேல் கொடுத்த வாழ்க்கை நான் கொடுத்த வாழ்க்கை காப்பாத்த உலகத்தை ஏற வேணும் யாரும் தானே இல்லா நான் தானே இல்லையா நான் மஞ்சள் குங்குமத்தோடு மணிப்புணரே முறையா நான் பொட்டோடு பூவோடு நான் உலகத்தை ஏறவே நீங்க தயவுதாச்சனை என்று எல்லோ எனக்கு அனுமதிய தாருங்களே என்று நானே கேட்டபோது அதிகாரிகள் சிந்திப்பார் ஆராய்ந்து பார்த்தல்லவோ ஆரம்பித்தது என்று சொல்லி சில அதிகாரிகள் தாரியல்லோ இந்த அனுமதிய கொடுப்பார் இந்த அனுமதிய கொடுத்தாலும் சட்டம் சீர்குலைந்து போகும் அம்மா யார தானே எல்லோ அனுமதி வழங்க மாட்டோம் என்றுதானே கூறினார் உலகம்மா ஓடி வந்து இந்த அனுமதியும் எனக்கு தான் கொடுக்க முடியாது என்றார் என் கணவனோடு உயிரை வைத்தார் நீங்க என்னனுக்கு தாருங்களே என்று நான் சொல்லி எல்லோ உலகம்மா ஓடி வந்து அந்த அதிகாரிகள் கூட எல்லோ அதிகாரிகள் கூட எல்லோ அவ மதாண்டம் செய்யுறா அம்மா பெண்கொடியே உனக்கு எதுவும் பித்துக்கிட்டு பிடித்து விட்டதா எங்கள் இடமதிலே வந்து உடங்கிட்ட ஏற அனுமதி கேட்கிய அப்பேற்பட்ட அனுமதியை கொடுத்துமே ஆனா அதாவது அரசாங்கம் சட்டம் சீர்குலைந்து போகும் அம்மா ஆகையால் இந்த அனுமதி வழங்க முடியாது என்று கூறினார்கள் உலகம்மா பார்த்த ஐயா அதிகாரிய இந்த அனுமதி நீங்கள் எனக்கு கொடுக்க முடியாது என்றால் என் கணவரை எனக்கு உயிரோடு தாருங்கள் என்று வாதாடினார்கள் பல அதிகாரிகள் பல மணி நேரமாக சிந்தித்து முடிவெடுத்தார்கள் ஐயா இந்த அம்மா என்ன இவ்வளவு பெரிய வாதாண்டத்துல வந்து நிக்கிறாங்களே ஒண்ணு என்னை உடங்கட்ட ஏற அனுமதிங்க இது தீ மூட்டி நீங்க தான் தரணும் அரசாங்கம் தான் கொடுக்கணும் இல்லாவிட்டா என் கணவன் உயிரை தாங்கன்னு சொல்றாங்களே இந்த பொண்ணும் உத்தமையிலும் பத்தினி அல்லவா உத்தமி பெண்ணான உனக்கு யாருக்குமே கொடுக்க முடியாத அனுமதியை கொடுக்கிறோம் என்று பல அதிகாரிகள் பலரும் பேசி முடித்து பத்திரங்களில் மரண வாக்கு மூலம் எழுதப்பட்டது அதில் கையெழுத்து போட்டால் அம்மா உலகம்மா 7 வகை மரக்குச்சிகளை எப்படி எடுக்கிறாள் தெரியுமா அத்தி குச்சி அரசங்குச்சி புங்கங்குச்சி பரசங்குச்சி குச்சி பரசங்குச்சி அட்டி குச்சி அரசங்குச்சி வேப்பங்குச்சி வினைகள் குச்சி என்று 7
குச்சிகளை எடுத்தார்கள். அப்படியே எடுத்து அக்கினியை வளர்த்தார்கள். அக்கினியை வளர்த்த போது அம்மே உலகம்மா அவன் முந்தி சேலையில அக்கினிய வாங்குகிறார். அவன் முந்திய சேலையில அக்கினிய வாங்குறானே. அக்கினிய வாங்கும் போதே ஆதிபரா சக்தி போதானே அம்மாடான உலகம் மாறோ. வீரநல்ல தடை நடந்தே வீரநல்ல தடை நடந்தே மாறாத உலகம் மாறோ. எதற்காக மேல வாத்தியம் வருகிறது என்பதை அறியாமல் கூட்டம் கூட்டமாக கூடுகின்றார்கள். பின்பு முத்துக்குமார தேவர் மரணத்தை அறிந்த மக்கள் அவராலே கடல் என்று சொல்லி மேல புதூர் மக்கள் ஒன்று தெரிந்து நிற்கார். புலம்புனார் உடல் கண்டல்ல அம்மாடான உலகம்மா யாரும் அழக்கூடாது. யாராவது அழுதின்னு சொன்னா யாருமே வாத்தியங்கள் தான் முழங்க
வரும்
கட்டி கருத்த கட்ட கட்டி கண்டை வரைஞ்சு கட்டி வாரா போட்டு ஆடி வார ஓடி வாரா ஆடி ஓட்டு வாரா ஆடி வார ஓடி வாரா ஆடி ஓட்டு வாரா அங்கே அங்கே கருப்பா அங்கே இடி முழங்குது கருப்ப சுவாமி தங்க நமக்கு அங்கே அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க ரசிக்கும் தலைவா